இந்த வீடும் விற்பனைக்கு இருக்கு. ரொம்பவே மலிவு விலையில ஒன்றை பரப்போட சேர்ந்த இந்த காணி விற்பனைக்கு இருக்கு. மலிவு விலையில கோண்டாவில்ல வீடு பாக்குறீங்களா? இந்த காணி வித்து அவங்க வீடும் கட்ட தொடங்கிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட 7 துண்டுகள் விற்பனை ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமா வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு கோண்டாவில்ல மலிவு விலையில காணி விற்பனைக்கு இருக்காமன்னு சொல்லி இங்க பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 22 துண்டுல 15 துண்டு மட்டும்தான் மிச்சமா இருக்காம். என்னென்ன விலையில இருக்கு, எப்படி இருக்கு, அந்த காணியோட பிரைஸ்கள் என்ன, இந்த வீடியோட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம காணியில கிட்டத்தட்ட ஒரு வீடும் ஒன்றை பரப்பு காணியில வீடோடையும் நீங்க சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன பிரைஸ், எப்படி இருக்கு அந்த வீடு என்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றை பரப்பு காணியா பிரிச்சிருக்காங்களாம். ஒன்றரை பரப்பு காணியா 22 துண்டு இருந்திருக்கு. அதுல 7 துண்டு கிட்ட விற்பனை ஆயிருச்சு. இன்னும் மீதம் இருக்கிற 15 துண்டுகள் மட்டுமே விற்பனைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ரோட்டை 20 அடி பாதை விட்டுருக்காங்க. இந்த காணிக்கு வந்து ஒவ்வொரு காணிக்குமே 20 அடி பாதை வரக்கூடிய மாதிரி தான் ரோட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 20 அடி பாதையும் இருக்கு. இந்த காணிகளுக்கு ஒவ்வொரு காணிகளுக்கும் 20 அடி பாதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அங்க பாருங்க, அந்த காணி விற்பனை ஆயிடுச்சு. வீடும் கட்ட தொடங்கிட்டாங்க. வீடு கட்ட தொடங்கிட்டாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 7 துண்டுகள் விற்பனை ஆயிருக்கு. இன்னும் ஒரு 15 துண்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க காணிகள் பார்த்து வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களோட கான்டாக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கோண்டாவில்ல எதுவும் காணிகள் பாக்குறீங்க என்றா கண்டிப்பா நீங்க இவங்களோட கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது முன்னுக்கு இந்த அந்த தகரத்துல இருந்து இந்த போஸ்ட் வரைக்குமே ஒன்றை பரப்பா பிரிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு துண்டா பிரிச்சே வச்சிருக்காங்க. ஒன்றரை பரப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க. முன்னுக்கு இருக்கிற இந்த துண்டுகள் எல்லாமே 80 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்பவே விலை குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்றை பரப்பு காணி 80 லட்சம். அதுவும் கோண்டாவில இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கு. யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளதான், இங்க இருந்து யாழ்ப்பாணம் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை வேண்டா, நீங்க காணி பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். முன்னுக்கு இருக்கிற இந்த துண்டுகள் எல்லாமே அந்த தகரத்துல இருந்து இங்க வர எல்லாமே 80 லட்சத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றை பரப்பா பிரிச்சே வச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்ல இருந்து அந்த போஸ்ட் கம்பம் வரைக்குமான காணி ஒன்றை பரப்பு காணி. இந்த காணியெல்லாம் நான் சொன்ன 80 லட்சத்துக்கு கொடுக்குற காணிகள். நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல இருக்கு. அங்கால அந்த தகரத்துக்கு அங்கால இருக்கிற காணிகள் தான் மீதம் உள்ள அந்த 15 துண்டுகள்ல இருக்க மீதமுள்ள காணிகள். உங்களுக்கு எந்த துண்டு வேணுமோ, இல்ல ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே அவங்களுக்கு தேவைப்படுதுண்டா நீங்க இந்த துண்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். அங்கால வேணுமெண்டா நீங்க அந்த துண்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். பெரியவான வித்தியாசங்கள் இல்லை, விலையில பெரியவான வித்தியாசங்கள் இல்லை. ஸோ அதே மாதிரி எல்லாமே ரோட்டுக்கு பக்கத்துல என்னபடியா அவளுக்கு இதுகளும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம ரோட்டுமே 20 அடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லொரி ஒன்று வந்து போறதுக்கு ஈஸியான ஒரு ரோடே கொடுத்துருக்காங்க. 20 அடியில கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சீக்கிரமா வந்து எடுத்துருங்க. ஏண்டா ஏற்கனவே 7 துண்டு கிட்ட விற்பனை ஆயிருச்சு. வீடும் கட்ட தொடங்கிட்டாங்க. ஸோ அதால உங்களுக்கு வேணும், நீங்க வாங்க போறீங்க, கோண்டாவில தேடிக்கிட்டு இருக்கீங்க, காணிகள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது இவங்களோட கான்டாக்ட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, இதுதான் முன் துண்டு காணிகள். கிட்டத்தட்ட ஒன்றை பரப்பா நீங்க எவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்றை பரப்பா இருக்கிற காணிகள் பிரிச்சு வச்சிருக்காங்க. இது முன்னுக்கு இருக்கிற அந்த துண்டுமே உங்களுக்கு 80 லட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த தகரங்க காட்டியிருக்கு, தகரத்துக்கு அந்த ப்ளூ கலர் தகரத்துக்கு அங்கால இருக்க காணி எல்லாமே உங்களுக்கு 75 லட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ரோட்ல இருந்து எல்லாமே ஓகேவா இருக்கும். அந்த மெயின் ரோட் தார் ரோட்ல இருந்து கொஞ்சம் முள்ளுக்கையா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர. ஸோ அதுக்காக ஒரு 5 லட்சம் ரூபா குறைச்சி தராங்க. நீங்க விலைகளும் கதைச்சு விலை பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் மீதமுள்ள, அதாவது பின்னுக்கு இருக்கிற அந்த காணிகள். இது வந்து இந்த லவுமே தகரம் அடிச்ச இந்த லவுமே உங்களுக்கு 75 லட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இங்கால மரவள்ளி, இதுக்கு முதல் வச்சிருந்தவங்க மரவள்ளி எல்லாம் நட்டுருக்காங்க.
ஸோ அதெல்லாமே உங்களுக்கு எடுத்து அகற்றி தரப்படும். ஒரு 6 மாதம் இருந்தால் உங்களுக்கு அதுவும் ஒரு காசு. இதொன்று வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு 6 மாசத்துல அதுவும் மரமா வாங்கி ஒரு முதலாவே ஆயிரும், உங்களுக்கு ஒரு காசா ஆயிரும். பட் உங்களுக்கு தேவையில்லை, அது இல்லைன்னா அகற்றி அவங்க தருவாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது முதல் இருந்த காணிக்காரங்க நட்டு விவசாயம் செஞ்சாங்க. ஸோ நிலம் ரொம்ப நல்ல நிலையம் மண்டபடியா செம்மண் தர, அதோட நல்ல தண்ணி கிணறும் இருக்கு. விவசாயம் செய்யறதுக்கான குடி தண்ணி கிணறுக்கான நல்ல தண்ணி கிணறு, ஒரு பெரிய ஒரு கிணறும் இருக்கு. ஸோ தண்ணிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தோட்டம் செய்யறதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு காணியா இருக்கு. இது வந்து ஒன்றை பிறப்பா பிரிச்சிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு 75 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. பின்காணி வந்து 75 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம முன்காணி 80 லட்சம். இவ்வளவு நேரம் பார்த்திருப்பீங்க. ஸோ 80 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க, இது 75 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. ஒன்றை பிறப்பு காணி கோண்டாவிலுக்கு பக்கத்துல இவ்வளவு விலை குறைவா இருக்கிறது எனக்கு இதுதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு காணின்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க, உடனடியா வந்து வாங்க. ஏன்னா ஏற்கனவே 7 காணி விற்பனை ஆயிருச்சு. நல்ல தாழ்வுமான கிணறு, என்ன நல்ல தாழ்வுமான கிணறு, நல்ல தண்ணி கிணறு, குடிநீர் தண்ணி கிணறு தான். என்னன்னா 25 முழத்துக்கு மேல. ஓ நைஸ். 25 முழத்துக்கு மேல இருக்க ஒரு பெரிய ஒரு கிணறும் இருக்கு. ஸோ நல்ல தண்ணி கிணறு. உங்களுக்கு தண்ணிக்கோ இடத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். விலை வந்து 80 லட்சம் 75 லட்சத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமே இல்லாம அங்கால ஒரு வீட்டோட சேர்ந்த ஒரு காணியும் இருக்கு, அதுவும் விற்பனைக்கு தான் இருக்கு. அது என்ன விலை, எப்படி இருக்கு அந்த வீடு என்றதை வாங்க அங்க போய் பார்ப்போம். இதுவும் வந்து 20 அடி பாதை. இங்காலையும் 20 அடி பாதை இருக்கு, அங்காலையும் நாங்கள் முதல் காட்டினதும் 20 அடி பாதை. இங்க இருந்து இங்கால இருக்க காணிகளுக்கு போகக்கூடிய மாதிரியும் இருக்கு. நடுவாலையும் வந்துக்கலாம். பாதை உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு இடமா தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை, நல்லா நீட்டா இருக்கு. இந்த காணி துண்டு வித்தாச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலைகள் எல்லாமே நடக்க தொடங்கியாச்சு. கணக்காத காணி துண்டுகளுக்கு வேலை கட்டி வீடுகளை கட்ட தொடங்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு சுற்றுச்சூழல் செமையான ஒரு சூழலோட உங்களுக்கு நல்ல ஒரு காணி வாங்க போறீங்க, பார்க்க போறீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க வந்து அவங்களோட கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்க விலைகள் பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நேரடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடும் இருக்கு. அந்த வீடு எப்படி இருக்கு, புதுசா கட்டியிருக்காங்க, அந்த வீடு எப்படி இருக்கு, அண்ட் ஆல்சோ அதோட விலைகள் என்ன மாதிரின்றதோ ஒன்னொண்ட பார்ப்போம். இதுதான் அந்த காணியோட சேர்ந்து வீடும் விற்பனைக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 பரப்புல அமைஞ்சிருக்க ஒரு வீட்டோட சேர்ந்த ஒரு காணி. வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. புதுசா தான் கட்டியிருக்காங்க, கரண்டுகள் எல்லாமே எடுத்தாச்சு, கரண்ட் வசதி எல்லாமே இருக்கு, தண்ணி வசதி இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுதான் அந்த காணி, வீட்டோட சேர்ந்த காணி. புதுசா கட்டியிருக்காங்க, பூச்சி இருக்கு, நீ வேலையில எல்லாமே நடந்திருக்கு. 1.5 பரப்புல இருக்க ஒரு அளவான வீடு, ஆளும் பெரிய வீடுன்னு இல்லை, பட் ஒரு அளவான வீடு. வீட்டோட நீங்க காணிகள் பாக்குறீங்கன்னாலும் நீங்க இந்த காணியை வந்து பார்க்கலாம், பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு காணி தான் வீட்டோட சேர்ந்து இருக்கு, இது விற்பனைக்கு இருக்கு. இது வந்து உங்களுக்கு 1.5 பரப்போட சேர்ந்த ஒரு காணி. இது உங்களுக்கு மொத்தமாவே 1 கோடி சொல்றாங்க. இது உங்களுக்கு வேணும், நீங்க பார்க்க போறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அவங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க நேரடியா வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட 1 கோடி சொல்றாங்க. நீங்க விலை பேசி தீர்மானிக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து இந்த காணியை பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 15 துண்டுகள் மட்டுமே மிச்சம் இருக்கு. நீங்க கோண்டாவில் பக்கத்துல நீங்க எதுவும் காணிகள் பாக்குறீங்க, உங்களுக்கு வேணும், வீட்டோட சேர்ந்த காணி வேணும், எதுவா இருந்தாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இவங்களோட யாழ் நிலம் என்ற இவங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க நேரடியாக அவங்களோட கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம். விலைகளும் பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு 15 துண்டு தான் மிச்சம் இருக்காம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் கணக்காக காணிகள் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அவங்களோட நேரடியாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முதல் போட்ட வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காம அதிலையும் பார்த்து. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவை பார்ப்போம். பாய்.